பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருந்தால் கர்த்தருடைய கிருபை அவனை எப்படியாய் சூழ்ந்து கொள்ளுகிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நாட்டப்பட்டதும் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்கள், ஒரு மரத்தை ஒப்பிட்டு சொல்லப்படுவதால் அந்த மரம் ஆனது மரத்தை காட்டிலும் மனிதன் விலை. ஒரு மரத்திற்கு கர்த்தர் அப்படி செய்ய வல்லமுள்ள தேவன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்விதமான வறட்சியான சூழ்நிலை வந்தாலும் எல்லா விதமான வறட்சிக்கும் நம்மை விடுவித்து செழிப்பாய் நடத்துகிற ஒரு தேவன். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எதுவாய் இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் மேல் அல்ல, இல்லை என்றால் நாம் வளர்க்கிற ஒரு மிருகத்தின் மேல் அல்ல, இல்லை என்றால் நாம் செய்கிற ஒரு பிசினஸ் மேல் அல்ல, இல்லை என்றால் நம்முடைய ஏதோ ஒரு சூழ்நிலையை மாத்திரம் நமக்கு நம்பிக்கை அல்ல. இது என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போகும் என்று, அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போகிற நித்திய ஜீவனை அளிக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் இல்லாமல் நமக்கு எந்த ரட்சிப்பும் இல்லை. எந்த ஒரு நாம் எதையுமே நம்முடைய வாழ்க்கையிலே தனியாக நாம் செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். மனுஷனை நம்புவதை கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்படும். அப்படியாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர் ஒரு நாளும் தோற்று போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலைமையிலே இனி என்னால் முன்போட்டு போக முடியாது என்று இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்கியம், கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்குமாயின் அவர் உங்களை எல்லா விதமான தீவுக்கும் தீமைக்கும் விடுவித்து காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அது உஷ்ண காலம், வறட்சியான நிலைமையில் என்றால் ஒரு வாடுகிற தீ போல அனுபவத்துக்குள்ளாய் நடத்தப்பட்டாலும் அதற்குள்ள இருக்கிற உன்னை பாதுகாக்க கர்த்தர் உனக்கு செழிப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.